வணக்கம் தல. நம்ம தமிழ்நாட்டுல அணை முறையா ஒரு தண்ணி அது குத்தி ஓடிட்டு இருக்குல்ல, அது வித்த விஷயம் அது. நான் கூட பாத்துருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சமூக ஊடகம் முழுக்க அந்த டேம் பத்தி தான் போயிட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வர கழிவு நீர் அது முதல்ல ஆத்துக்கு தண்ணியா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர் வழியா நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு டேம்ல தாங்க இந்த தண்ணி வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அதை மக்கள் பயன்படுறதுக்காக அங்க இருந்து தண்ணியா விட்டு இருந்தாங்க. இப்ப சமீப காலமா சுத்தி இருக்கிற கம்பெனியுடைய கழிவு, பெங்களூர் மக்களுடைய கழிவு தண்ணி இன்னைக்கு அந்த டேமே நஞ்சாக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து இப்ப டேமுக்கு எல்லாம் போய் மொத்தமா நஞ்சா ஒரு நிலைமையா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா காவிரி குறுக்க ஒரு டேம் கட்ட போறேன், பெங்களூருக்கு தண்ணி பத்தல, அதனால தண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலக அளவுல தீர்ப்பாயம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி அதிகம் யாருக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னா கடமடை பகுதிக்கு தான் அதிகமா கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நதி இருந்துச்சு அப்படின்னா அதிகமான பேர் இழப்புன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா போய் எங்க சேருதோ அந்த மக்களுக்கு தான் நிறையா. ஆனா கர்நாடக அரசு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்துக்கு கொடுக்காம வஞ்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும், பிஜேபி ஆட்சியா இருக்கட்டும், இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணணும், இதை வச்சு நாம எப்படி நமக்கான ஆதாயத்தை ஒரு முதலமைச்சர் பதவியா மாத்திக்கணும் அப்படின்றதா அந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் சண்டையை முட்டி விட்டு பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இதனால அந்த மக்களுக்கும் பயனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இங்க மக்களுக்கும் பயனா அப்படி கிடையாது. இது முழுக்க கார்பரேட் கைக்கு மாத்தி அதை காசாக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இந்த டேம் கட்டி அந்த மக்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் மக்கள் கூட சும்மா கொடுக்க மாட்டான். மீட்டர் போட்டு அவங்களுக்கு அந்த மீட்டருக்கான காசா தான் ஆக்க போறான். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நாங்க வேலூர்ல நம்ம இருக்கிறோம். இப்ப வேலூர்லன்னு பாத்தீங்கன்னா காவிரி தண்ணி தான் இன்னைக்கு குடிநீரா ஜீவாதாரமா இன்னைக்கு வேலூர் மக்களுக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கும் வேலூர் மாவட்டம் சுத்தி காவிரி நதி தான் போயிட்டு இருக்குது. சமீபம் ஒரு 10 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தண்ணி நிறுத்திட்டான். இது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப அப்படி ஒரு டேம கட்டிட்டா அப்படின்னா தண்ணி குடிக்கிறது தண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்பட போற நிலைமைக்கு இன்னைக்கு சூழலுக்கு தள்ள போகுது. அப்ப தமிழக அரசு என்ன பண்ண போகுது? இப்ப இந்த விஜய் அரசு இப்ப இதுக்கு இதுதான் வாய் கொடுத்து திறக்க மாட்டேன்றாங்க. இப்ப இங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க காங்கிரஸ் தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணணும்? அப்ப இதெல்லாம் தப்புங்க, தண்ணின்றது சமம், எல்லாருக்கும் பொதுவானது, மக்களுக்கு கொடுக்கணும்னா வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அப்ப மக்கள் நாம இது உணர வேண்டியதா இருக்குது. இப்படி ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அப்ப அங்கங்க போராடுறாங்க. அப்ப போராடுற மக்கள் கூட நம்ம கை கோர்த்து நிக்கணும். நாளைக்கு வேலூருக்கு கூட சரி, குடிக்கிறதுக்கு கூட தண்ணி காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வரும். அப்ப இது ஏதோ சாதாரணமா ஏதோ டிவில ஏதோ நியூஸ்ல ஒரு ஆபத்தா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்காம இதுக்கு எதிராக போராடணும். தமிழக அரசு போராட வைக்கணும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒண்ணு நீ சொல்லு, இது தமிழகத்துக்கான ஜீவாதாரம். அப்ப இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சா இருக்குது. அங்க நான் கட்டுவேன்றான், இங்க இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அப்ப காங்கிரஸ் மேலிடம் அங்க இருக்கிற அமைச்சருக்கு சொல்லணும், தமிழகத்துல இருக்கிற மக்களும் மக்கள் தான், அவங்களும் இந்தியாக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்றது. அப்ப இதை பேசணும், பேச வைக்கிறதுக்கான வேலைகளை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் செய்யணும். நாளைக்கு தண்ணி வராத போது நம்ம பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றணும். நன்றி தோழர், நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. விளக்கம் தெரியாம இருந்தது, விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.